ஹாய் ஆல். என்னோட பூஜா கேபினெட்டில் பிள்ளையார் இருப்பார் இல்லையா? ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என் ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து பில்டிங் கான்ட்ராக்டராக தான் இருக்கார். அவரும் வேலை செய்வார். ஸோ இந்த மாதிரி அந்த பிள்ளையார் அந்த கார்விங் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? அது அவருக்கு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுனால என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த இதை வந்து கபோர்டில் கேபினெட்டில் இருக்கு இல்லையா? அதை பார்த்து பார்த்து அவர் வரைஞ்சி நல்லா பழகிட்டார். ஸோ அதுக்கப்புறமா அதை எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அந்த ரூமில் வந்து கலவையெல்லாம் போட்டுட்டு அதை மேலே அவுட்லைன் பண்ணிக்கிட்டாரு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அவுட்லைனை வந்து நல்லா கார்வ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. எங்கே இவரை ரொம்ப நேரம் சத்தத்தையே காணுமே அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் நான் பார்த்தேன். சரி, நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மெமரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அப்போ தான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ எடுத்துகிட்டு அவர் வந்து 2 டேஸாக இந்த ஒர்க் பண்ணினார். ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா காயறதுக்கு விட்டுட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் என்னமோ சொன்னார், எனக்கு புரியல. ஜஸ்ட் ஒரு ஷேப் கொண்டு வர மாதிரி, ஒரு மாதிரி பாலிஷாக இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ப்ரஷ் ஒன்று வச்சுருக்காரு. அந்த ப்ரஷ் வச்சு அதை அடுத்த நாள் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டா தொடலையான்னு தெரியல, ஜஸ்ட் பண்ணார் பாருங்கள். அந்த ஃபினிஷிங் லுக்கு உங்களுக்கு தெரியுதா? இங்கே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இல்லையா? எனக்கு வந்து இவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். எதை எடுத்தாலும் ஏனோ தானோன்னு செய்யாமல் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் தான். அதை என்கிட்டயே எதிர்பார்ப்பார். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து அதை முடித்தா போதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா மட்டும்தான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். ஸோ இதுதான் அதோட அவுட்புட். ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருமே இதை பார்த்துட்டு ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது இவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.